1998ல் கனடாவில் சார்ஜுன்ற ஒருத்தவன் வாழ்ந்துட்டுருக்கான். அவனுக்கு பார்த்திங்கன்னா ஓசிடி இருந்திருக்கு. ஓசிடினா அப்சசிவ் கம்பல்சிவ் டிஸார்டர். அதாவது ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப பண்ணுவாங்க, அது பர்ஃபெக்டாக பண்ணுற வரைக்கும் அது அவ்வளோ ஒரு அப்சஸ்டாக இருப்பாங்க. இப்போ அதோடு சேர்த்து நம்ம பையனுக்கு ஜெர்ம்ஸ் பற்றி பயமும் இருக்குது. அதனால் அதிகமாக வெளியில் போக மாட்டான், எதுனாலும் கை கழுவிக்கிட்டே இருப்பான். இதனால் ஸ்கூலு காலேஜ் கூட போக முடியல. அவனுக்கு நல்லா படிக்கிற பையன், ஸ்கூல் காலேஜ் போக ஆசை, ஆனால் போக முடியல. இது உனக்கு டிப்ரெஷனை ரெடி பண்ணியிருக்கு. டிப்ரெஷனில் போயிட்டு உங்கள் அம்மாட்ட போயிட்டு இந்த மாதிரி நம்மளால் வாழவே முடியலம்மா, என்னம்மா பண்ணுறோம்னு தெரியலம்மா அப்படின்னு பேசியிருக்கான். கேட்டோன்னே வாழ முடியலன்னு சுட்டுக்கிட்டு செத்துருன்னு இருக்காப்புல. நம்ம பையன் என்ன பண்ணிட்டான், அதை சீரியஸாக எடுத்துக்கிட்டு கன்னை எடுத்து புல்லட் வச்சு இப்படி இப்படி சுட்டுருக்காப்புல. அதோட மண்டையில் போயிட்டு அடிச்சிருக்கு. அதோட ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்க, ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்க. லக்கீலி பொழைச்சிட்டான், எந்த ப்ராப்ளமும் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா அந்த ஓசிடின்ற பிரச்சனை எங்கிட்ட இருக்கிறாகுமோ அந்த பார்ட் ஆஃப் த பிரெயினில் அந்த புல்லட் பாஞ்சதுனால அதை ஆப்ரேட் பண்ணி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம பையன் ரெக்கவர் ஆகிட்டான்ல, அதோடு சேர்த்து அந்த ஓசிடி ப்ராப்ளமும் சிம்டம்ஸும் குறைஞ்சிருச்சு. ஆனால் இதனால் எதுவும் அஃபெக்ட் ஆகிருக்குமா, பிரெயினில் எதுவும் அஃபெக்ட் ஆகிருக்குமான்னு செக் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. அதோட ஒரு 3 மாதத்துலேயே நம்ம பையன் ரெக்கவர் ஆகிட்டான். அதுக்கடுத்து ஸ்கூல் காலேஜ் பற்றி போய் படிக்க ஆரம்பிச்சிட்டான், பயங்கரமாக படிக்கிறான். அவனுக்கு ஜேர்ம்ஸ் பற்றி பயமும் இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நம்ம வாழ்க்கை எப்போ யூட்டர்ன் எடுக்கணுமே தெரியாது.